அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் வள்ளல் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். இது நாம் அவசியம் இந்த மகானை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக இதை நம்ம முதலே வர பற்றி தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போயிருக்கணும். ஆனால் நான் வீடியோவில் ஒரு உங்களை எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுன்றதுனால நான் வேகமாக முதல்லையே இவரை பற்றி சொல்லாமல் வந்துட்டேன். அதுக்காக என்னை மன்னிக்கணும். இந்த பெருமானாரின் வரலாற்றை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டால்தான் அவர் எப்படியெல்லாம் அவர் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, அவர் எப்படி இந்த ஏறா நிலைமிசைக்கு ஏறினார் என்பது நமக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் உறுதியையும் கொடுக்கும். நாமும் அவரை போலவே பயணித்து அந்த பேரானந்த பெருவாழ்வை கண்டிப்பாக அடையலாம். ஸோ இப்போ நம்ம அவரை பற்றி நாம் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். அவர் பிறந்த ஊர், பெற்றோர், அவதாரம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் சிதம்பரத்திற்கு வடமேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்தார். பெருமானாரை பிள்ளையாக பெரும் பேறு பெற்றோர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார் என்போர். இவர்கள் சமயம் சைவம், குலம் வேளாண் குலம், மரபு கருணீகர் மரபு. ராமையா பிள்ளை மருதூரில் கிராம கணக்கர். பிள்ளையை கூட்டி பாடம் சொல்லிவித்தலும் கணக்காயராகவும் விளங்கினார். சின்னம்மையார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிக்கு அருகிலுள்ள சின்ன காவணத்தில் பிறந்து வளர்ந்தவர். ராமையா பிள்ளைக்கு 6வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர். 5 மனைவியரும் மகப்பேரின்றி ஒருவர் பின் ஒருவராக இறக்கவே ராமையா பிள்ளை இவரை 6வதாக மணம் முடித்தார். யாரை? இந்த சின்னம்மையாரை 6வது தாரமாக தான் இவங்க மணம் முடிக்கிறார். யார்? வள்ளல் பெருமானுடைய அப்பா ராமையா பிள்ளை இவரை 6வது தரம் மணமித்தார். இவர்களுக்கு சபாபதி, பரசுராமன் என்னும் 2 ஆண் மக்களும், உண்ணாமுலை, சுந்தரம்மாள் என்னும் 2 பெண் மக்களும் பிறந்தனர். 1823 அக்டோபர் 5 சுபானு ஆண்டு புரட்டாசி திங்கள் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் பெருமகனார் 5வது மகவாக அவதரித்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். சிதம்பர தரிசனம். அதாவது அவர் பிறந்த குழந்தை ஒரு 6 மாதமாக இருக்கும்போதே சிதம்பரம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும், சிதம்பரம் கோயிலில் சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு திரை விலக்கி காமிப்பாங்க. அப்போ அந்த திரை விலக்கி காமிக்கும்போது இந்த 6 மாத குழந்தையாக இருக்க வள்ளல் பெருமான் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த வெட்ட வெளியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா அப்போயே அவருக்கு அந்த கடவுளுடைய அருள் அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அவருக்கு. அந்த சிதம்பர ரகசியம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே அவருக்கு அப்பயவும் தெரிஞ்சிடுச்சு. அதுதான் அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். பிறந்த குழந்தைகளை முதலில் கோயிலுக்கு அழைத்து சென்று வழிபடுவது வழக்கம். அவ்வாறே பெருமானார் அவதரித்த 5ஆம் திங்களில் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று வழிபட்டார். சிற்சபையில் நடராஜ பெருமானை வழிபட்ட பின் சிதம்பர ரகசிய தரிசனத்திற்காக அனைவரும் அதன் முன் நின்றனர். பிள்ளை பெருமான் தாயின் கையில் இருந்தார். தீட்சிதர் திரையை தூக்க சிதம்பர ரகசியம் தரிசனமாயிற்று. அனைவரும் தரிசித்தனர். கைக்குழந்தையாகிய பெருமானாரும் தரிசித்தார். அனைவருக்கும் இரகசியமாயிருந்த சிதம்பர ரகசியம் 5 திங்கட்குழவியாகிய பெருமானாருக்கு வெட்ட வெளியாக புலப்பட்டது. இறைவன் இரகசியத்தை வெளிப்படையாக காட்டி அருளினான். இவ்வாறு பெருமானார் ஓராண்டு பருவத்திற்குள் பூர்வஞான சிதம்பரம் ஆகிய தில்லையில் ஒரு திரை தூக்க தாம் வெளியாக கண்ட அனுபவ பொருளையே தமது 49ஆம் அகவையில்
உத்தர ஞான சிதம்பரம் ஆகிய வடலூரில் சத்திய ஞான சபையில் 7 திரை நீக்கி ஒளியாக காட்டி அருளினார். உங்களுக்கு இப்போ நான் படித்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதுவுமே விளக்கம் தேவையில்லை. குடும்பம் சென்னை செல்லல். 8ஆம் திங்களில் ராமையா பிள்ளை காலமானார். சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாம் பிறந்த சின்னக்காவனம் சென்றார். சில காலம் அங்கு வாழ்ந்த பின் தம் மக்களுடன் சென்னைக்கு குடி பெயர்ந்தார். மூத்த பிள்ளையாகிய சபாபதி பிள்ளை காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியாரிடம் பயின்று புராணச் சொற்பொழிவாற்றுதலில் வல்லவராகி குடும்பத்தை நடத்தி வந்தார். ஓதாது உணர்தல். பிள்ளை பெருமான் பள்ளி பருவம் எய்தியதும் தமையனார் சபாபதி பிள்ளை தாமே கல்வி பயிற்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் தமது ஆசிரியராகிய காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க அனுப்பினார். இளைய ராமலிங்கரின் அறிவுத்தரத்தையும் பக்குவ நிலையையும் கந்தகோட்டம் சென்று கவிபாடி துதித்தலையும் கண்ட மகா வித்வான் இவ்விளைஞர் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர் என்று உணர்ந்து கற்பிப்பதை கைவிட்டார். பெருமானார் எப்பள்ளியிலும் பயின்றதில்லை, ஆசிரியரிடத்திலும் படித்ததில்லை. கற்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கற்றார், கேட்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கேட்டார். பார்த்தீங்களா, அவர் அப்பயே சிறு வயசுலேயே கடவுளால் ஆட்கொண்டவர், பயங்கர ஞானமாக இருந்திருக்கார். அப்பயும் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஞானத்தை பெற்றிருந்திருக்கார். அப்போ கந்தக்கோட்டை வழிபாடு. பிள்ளை பருவத்தில் பள்ளி சென்று பயிலாதும் வீட்டில் தங்காதும் திரிந்த பெருமானார் நாள்தோறும் கந்தகோட்டத்திற்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள். கந்தசாமி கோயில் என்று வழங்கப்பெற்ற அதனை கந்தகோட்டம் என வழங்கத் தொடங்கியவர் வள்ளல் பெருமானாரே. இப்போ கந்தக்கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேரே வள்ளல் பெருமான் வச்சது தான். சரிங்களா, ஓகே. கண்ணாடியில் காட்சி பெறுதல். தம்மிடம் படிக்காதும் தமது ஆசிரியர் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் பயிலாததும் வீடு தங்காததும் கோயில் குளங்களை சுற்றி கொண்டு ஆடிப்பாடி திரியும் தம்பியின் போக்கு தமையனார் சபாபதிக்கு பிடிக்கவில்லை. பலமுறை கண்டித்தும் கேளாமையால் இனி தம்பிக்கு வீட்டில் உணவளிக்க வேண்டாம் என்று மனைவியிடம் கூறிவிட்டார். பிள்ளை பெருமானுக்கு இது நல்லதாயிற்று. வீட்டுக்கே வராமல் சிறுவர்களை சேர்த்து கொண்டு நாள் முழுவதும் கோயில் குளங்களையே சுற்றி வந்தார். பிள்ளை பெருமானிடத்து அன்புமிக்க அன்னியாகிய பாப்பாத்தி அம்மையாரோ ஒருபுறம் கணவர் கட்டளைக்கு அஞ்சியவராய், மறுபுறம் கணவர் தம்பியை கைவிடுவதற்கு மனமில்லாதவராய் சில சிறுவர்களை ஏவி பிள்ளை பெருமானை அழைத்து வரச் செய்து தமையனார் இல்லாத போது அவர் அறியாமல் வீட்டுக்கு வந்து ஒருவேளையாவது உண்டு போகும்படி அன்போடு அறிவுறுத்தி அனுப்பினார். பிள்ளை பெருமானும் அவ்வாறே நாள்தோறும் பிற்பகலில் தமையனார் இல்லாத போது வீட்டிற்கு வந்து அந்நியாரிடம் உண்டு சென்றார். சின்னாளில் சபாபதி பிள்ளை இதை அறிந்தாரேனும் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டார். இங்கனம் நாள் பல சென்றன. ஒரு நாள் தந்தை ராமையா பிள்ளையின் திதி வந்தது. வீட்டில் விருந்து சிறப்பாக நடந்தது. தம்பியார் உடனிருந்து உண்பதற்கில்லையே என்று சபாபதி பிள்ளை வருந்தினார். எனினும் மாலையில் வந்து அந்நியால் உண்பிக்கப்படுவர் என்பது எண்ணி ஒருவாறு உளந்தேறி இருந்தார். மாலையில் பெருமானார் வீட்டிற்கு வந்தார். அந்நியார் உண்பிக்க உண்டார். உண்ணுங்கால் அந்நியார் கண்ணீர் வடிப்பதை கண்டார். காரணம் கேட்டார். உன்னைத்தான் நினைத்து வருந்துகிறேன். அன்னார் சொற்படி கேட்டு வீட்டில் அடங்கி படிப்பதாயிருந்தால் இவ்வளவு துன்பம் உனக்கு இல்லையே. சொந்த வீட்டில் கல்வனைப் போல தெரியாது வந்து உண்ண வேண்டியிருக்கிறதே என்று அந்நியார் வருந்தினார். அந்நியாரின் கண்ணீரை காணப்பொறாத பெருமானார் நாளை முதல் வீடு தங்கி படிப்பதாக சொன்னார். மறுநாளே வீட்டிற்கு வந்தார். தமது விருப்பப்படி தமக்கென ஒதுக்கப்பட்டிருந்த மேல் மாடி அறையில் கை நிறைய புத்தகங்களோடும் பூஜை பொருள்களோடும் புகுந்தார். அரைக்கதவை மூடிக்கொண்டு முருக உபாசனையில் இருந்தார். உண்ணும்போது தவிர மற்ற போது வெளியே வருவதில்லை. உறக்கமும் உள்ளேயே கொள்வார். இவ்வாறு பல நாள் தியானத்தில் இருந்து ஒரு நாள் சுவரில் இருந்த கண்ணாடியில் தணிகை முருகன் தோன்றி காட்சியளித்தான். அக்காட்சியை குறிப்பதே சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 எனும் பாடலாகும்.
ஸோ இப்படி வந்து அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டுருக்கு. அப்போ வந்து கடவுளுடைய சிறு வயசுலேயே ஆட்கொண்டுட்டாங்க. அவருடைய இதெல்லாம் வந்து படிப்பில் நாட்டம் இல்லைனாலும் ஞானம் பயங்கரமாக இருக்குது. படிக்காமே ஓதாமல் உணர்ந்தவர். எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியுது. ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்ற அவசியமே இல்லாத மாதிரி அவருடைய ஞானமும் தெளிவும் அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அவருக்கு கன்னி சொற்பொழிவும் ஒன்று அமைது பாருங்க. அது எப்படின்னா, தமையனார் சபாபதி பிள்ளையின் புராண சொற்பொழிவுக்கு பெருமானார் ஓரிரு நாள் கையேடு படித்தார். பின்னொரு நாள் சபாபதி பிள்ளை நோய்வாய்ப்படவே சோமு செட்டியார் வீட்டில் நிகழ்ந்த சொற்பொழிவு தடைப்பட்டது. சபாபதி பிள்ளை தம்பியை அனுப்பி ஓரிரு பாடல்களை பாடி வழிபாடு செய்து முடித்து வர பணித்தார். அவையாரோ பெருமானாரையே சொற்பொழிவாற்ற வேண்டினர். பெருமானாரும் அற்றை நாளுக்குரியதாகிய திருஞான சம்பந்தர் புராணத்தை இரவு நெடுநேரம் வரை சொற்பொழிவு ஆற்றினார். அன்று முதல் பெருமானாரையே தொடர்ந்து சொற்பொழிவாற்றுமாறு அனைவரும் வேண்டினர். அதற்கிசைந்து பெருமானார் சில காலம் சொற்பொழிவு ஆற்றினார். இப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய 9ஆம் அகவையில் ஆட்கொள்ளப்பட்டது. அதாவது இறைவனால் 9வது வயசுலே அவர் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கார். எப்படின்னா, என்னை ஆண்டாறு 3 ஆண்டில் ஆட்கொண்ட அருட்கடலே, ஆறொடு 3 ஆண்டாவதிலே முன்னென்ன ஆண்டாய் என்பன அகச்சான்றுகள். என்னை அறியா பருவத்து ஆண்டு கொண்ட என் குருவே அப்படின்லாம் அவரே வந்து அருட்பாலை வந்து நிறைய இடங்களில் சொல்லிட்டு வர்றார். ஸோ அவர் 9 வயதிலேயே கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்றது தான் இதில் இன்னும் கூட சொல்ல. தெருவிடத்தே விளையாடி திரிந்தையனை வலிந்தே சிவமாலை அணிந்தனை அப்படின்னு நிறைய சான்றுகள் அங்கே இருக்குது. 12ஆம் அகவையில் முறையான ஞான வாழ்க்கை தொடங்கியது. அப்புறம் திருவொற்றியூரில் வந்து அந்த சிவபெருமானை வந்து அவர் வந்து ரொம்ப இது பண்ணி வழங்குறார். எப்படி வழங்குறாருன்னா, 12ஆம் அகவையில் முறையான ஞான வாழ்க்கையை தொடங்கிய பெருமானார் நாள்தோறும் திருவொற்றியூர் சென்று தியாக பெருமானையும் வடிவுடை அம்மனையும் வழிபட்டு வரத் தொடங்கினார். அப்புறம் வந்து வேலாயுதனார் வந்து அவருக்கு வந்து மாணவராகிறார். 1849ஆம் ஆண்டில் தொழுவூர் வேலாயுத முதலியார் பெருமானாரின் மாணக்கார் ஆயினார். அப்போது பெருமானாரது அகவை 26, வேலாயுதனாருக்கு அகவை 17. ரைட். இவர் திருமணம். பிள்ளை பருவத்திலேயே மூவாசையையும் முற்றும் துறந்து துறவொழுக்கம் பூண்ட பெருமானார் இல்வாழ்வை விரும்பவில்லை. பாலுன் குளவி பருவத்திலேயே இல்வாழ்வில் தமக்கு அருவருப்பு உண்டென பெருமானார் கூறுவார். இதில் அருவருப்பு பால் உண்ணும் காலையே உளதால் பிள்ளை பருவம் முதலே இல்வாழ்வை அருவருத்து என்ற பெருமானார் உற்றார் வற்புறுத்தலாலும் ஊழலாலும் திருமணத்திற்கு இசைய வேண்டியவரானார். தமக்கை உண்ணாமுலை அம்மையாரின் மகள் தனம்மாளை மனம் புரிந்தார். பெருமானார் தொட்டு தாலி கட்டினார்களே அன்றி இல்லற வாழ்வில் ஈடுபட்டார்கள் அல்லர். ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன், தொட்டனன் அன்றி கலப்பினேன் என்பது பெருமானார் திருவாக்கு. இன்னும் கூட சொல்லுவாங்க, அவர் வந்து திருமணமான அன்னைக்கு வந்து மனைவிக்கு வந்து திருவாசகம், மாணிக்க வாசக பெருமான் இல்லையே திருவாசகத்தை எப்பயுமே பெருமானார் திருவாசகத்தை கையிலே வச்சுருப்பாராமா. தூங்கும்போதும் திருவாசகம் வந்து தலைமாட்டிலே இருக்குமாமா. அன்னைக்கு வந்து அந்த முதலிரவு அன்றும் மனைவிட்ட வந்து திருவாசகம் தான் அதை படித்து அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அப்படின்றது தான் வரலாற்று குறிப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ திருமணத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் அவர் இன்னும் வந்து பாடம்லாம் சொல்லி கொடுக்குறாரு. தொழுவூர் வேலாயுத முதலியார், இருக்கம் ரத்தினம் முதலியார், பொன்னேரி சுந்தரம் பிள்ளை, காயார் ஞானசுந்தர ஐயர், கிரியோக சாதகர், பண்டார ஆறுமுக ஐயா ஆகியோர் பெருமானிடத்தில் பாடம் கேட்டனர். நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து பாடம் நடத்தியிருக்கிறாரு. அப்புறம் நூல்கள் பதிப்பித்திருக்கிறாரு. ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகிய 3 நூல்களும் வள்ளல் பெருமானாரால் பதிக்கப்பெற்றன. ஒளிவில் ஒடுக்கம் வந்து 1851. இதை வந்து அவர் எழுதலை, ஆனால்
இன்னொருத்தர் வந்து எழுதினதை வந்து இவர் வந்து காலிக் கண்ணுடைய வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு 1851. அதை வந்து இவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு. தொண்டை மண்டல சதகம் 1854, சின்மய தீபிகை 1857. இதை எழுதினவர் வந்து விருத்தாசலம் குமாரதேவர் மடம் முத்தையா சுவாமிகள். ஸோ நூல்கள் இவராக இயற்றியிருக்காரு. அது என்னென்னா உரைநடை நூல்கள். நம்ம பார்த்தோம் உரைநடை நூல்களில் ஜீவ ஒழுக்கம், இப்போ பார்த்த விண்ணப்பங்கள், உபதேச குறிப்புகள், இது எல்லாமே நம்ம உரைநடையிலேருந்து தான் படித்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் எல்லாம் அங்கேருந்து படித்தது தான். ஸோ உரைநடை நூல்கள் அரிதாக தோன்றத் தொடங்கிய அக்காலத்தில் மனுமுறை கண்ட வாசகம். இந்த மனுமுறை கண்ட வாசகம்லாம் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா படிங்க, அருமையாக இருக்கும். மனுமுறை கண்ட வாசகம்னு அந்த சோழனுடைய இதை பற்றி சொல்லுவார். அதாவது அந்த நீதி வலுவாமல், அந்த தயவு, நீதி, அந்த கருணை எல்லாமே அதில் இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து என்னென்ன பாவங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் நிறைய சொல்லியிருப்பார். அருமையான ஒரு கதை, அருமையாக இருக்கும். அந்த இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மனுமுறை கண்ட வாசகம்னு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் 2 உரைநடை நூல்களை எழுதியுள்ளார்கள். அதாவது மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ரைட்டு. மனுமுறை கண்ட வாசகம் 1854 வெளியானது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் பெருமானார் சித்தி பெற்ற பின்னர் 1879 அச்சு ஆயிற்று. அப்புறம் சென்னை வாழ்வை நீத்தல் 1858. 1858 வந்து சென்னை வாழ்வை வந்து இங்கேருந்து விட்டுட்டு எங்கே போகிறாரு? கருங்குழி போகிறாரு. வடலூரில் கருங்குழியில் வந்து 1858 டு 1867 தில்லையில் பெருமானை காண நேர்ந்த கருங்குழி மணியக்காரர் வேங்கட ரெட்டியார் தம் ஊருக்கு வருமாறு அழைத்தார். அதனால் அவர் அங்கே போயிடுறாரு 1858. இந்த கருங்குழியில் தான் விளக்கறிந்தது. பாருங்கள், நீரால் விளக்கறிந்தது. கருங்குழி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு பெருமானார் எழுதி கொண்டிருக்கும் போது விளக்கு மங்கவே எண்ணெய் செம்பென எண்ணி தண்ணீர் செம்பை எடுத்து விளக்கில் வார்த்தனர். விளக்கும் ராம் முழுவதும் நன்கு எரிந்தது. தண்ணீர் விளக்கறிந்த அற்புதத்தை பெருமானாரே ஒரு பாடலில் குறித்துள்ளனர். மதுரை ஆதீனம் சிதம்பர சுவாமிகளும் திருவருட்பாவின் சிறப்பாக பாடிய செய்யுளில் தண்ணீரில் விளக்கரித்த தன்மையை குறித்துள்ளார். இது வந்து நம்ம அவசியம் போய் பார்க்க வேண்டிய இடம். நம்ம மேட்டுக்குப்பத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம வடலூர் போனீங்கன்னா ஞான சபையை பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து பஸ்ஸே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா கருங்குழிக்கு பஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த நீரோடை இருக்குது, நீரோடையை பார்த்துட்டு போயிட்டு தீர்த்தம் நல்லா குடிச்சிட்டு நம்ம போய் மேட்டுக்குப்பத்தில் போய் சித்தி வளாகத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். நான் அங்கே போயிருக்கிறேன். மிகவும் அருமையான இடம். வள்ளல் பெருமான் அந்த தண்ணீரில் விளக்கறிந்த அந்த வீடு இப்போயும் இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா வச்சு கும்பிட்டுருக்காங்க. நம்ம போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து போயிட்டு வாங்க. அப்புறம் திருவருட்பா வந்து வெளியிடுறாங்க. 1867 திருவருட்பாவின் முதல் 4 திருமுறைகள் அச்சிடப்பட்டு வெளியாகின. சத்திய தர்மசாலை 23/5/1867 வந்து தொடங்கப்படுது. அது இப்போ வரைக்கும் அந்த அணையா சாப்பாடு இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு விடாமல். அன்னைக்கு தொடங்கினது வள்ளல் பெருமான், இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. வள்ளல் பெருமானின் கொள்கையில் தலையாயது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தை பெருமானார் 2 வகையால் வலியுறுத்துவார். அவை கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல், அற்றார் அலிபசி தீர்த்தல். அற்றார் அலிபசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய பேரறத்தை நடத்துவதற்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை 23/5/1867 பிரபவ வைகாசி 11ஆம் நாளில் நிறுவினார்கள். சாலையை நிறுவிய பின் அதனையே உறைவிடமாக கொண்டார்கள். 1870ஆம் ஆண்டு வரை தர்மசாலையிலேயே உறைந்தார்கள். பார்த்தீங்களா, இந்த தர்மசாலை மிக 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 முக்கியமான இடம். வடலூர் போனீங்கன்னா ஞான சபைக்கு முன்னாடி நம்ம இந்த தர்மசாலைக்கு போய் உணவு உண்டுட்டு உங்களால் முடிந்த தர்மத்தை அங்கே செஞ்சுட்டு வாங்க. 500 ரூபாய் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா
அந்த உடைவிடாமல் நம்மளுக்கும் அந்த புண்ணியங்கள் சேரும். மிகவும் அற்புதமான பெருமானாருக்கு இந்த சித்தியெல்லாம் அந்த தர்மசாலையில் இங்கேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எல்லாமே. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் நம்ம போகணும். நீங்கள் வந்து வடலூர் போனீங்கன்னா தர்மசாலையில் போய் சாப்பிட்டுட்டு உங்களால் முடிந்த ஏதாவது நம்மளால் முடிந்த பங்களிப்பு ஏதாவது செஞ்சுட்டு வரணும். ஏதோ ஒரு பணமோ காசோ ஏதோ அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ரைட். சித்தி வளாகம் 1870. சித்தி வளாகம் வந்து 1870. நாளடைவில் தர்மசாலையில் கூட்டம் பெருகவே அமைதியை விரும்பி தனித்துறையை கருதி வடலூருக்கு தென்மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பத்திற்கு சென்று அங்கே உரையத் தொடங்கினார்கள். மேட்டுக்குப்பத்தில் பெருமானார் உரைந்த திருமாளிகைக்கு சித்தி வளாகம் என்றே பெயர். இப்பெயர் பெருமானாரே இட்டது. சித்தியை, அதாவது வீடு பெறை தரும் இடம் என்பது இதன் பொருள். 1870 to 1874 சித்தி பெறும் வரை இங்கேயே உறைந்தார்கள். சித்தி பெற்றதும் இத்திருமாளிகையிலேயே. பாருங்க, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் மிக 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 புனிதமான இடம். கடவுளே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்து இவருக்காக வெயிட் பண்ணி இவரோட கலந்தவர். அங்கேயே வந்து இருந்து பெருமானார் என்ன சொல்கிறாரு, என்னோட கலக்கிறதுக்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்து பேசிட்டு அப்புறம் போய் தான் உள்ள கதவை தாளிட்டு ஜோதியில் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட கலக்கிறார். அப்படிப்பட்ட மிகவும் ஒப்பற்ற மிகவும் அருமையான இடம். நம்ம விண்ணப்பத்தில் கூட பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து சித்தி வளாகம் தான் எல்லா இதையும் கொடுக்கக்கூடிய இடம்னு பார்த்துருப்போம். சித்தி வளாகத்துக்கு போனோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அது வந்து கடவுள் அங்கே வந்து இருந்த இடம், வேறு என்ன சொல்லணும். அங்கே நீங்கள் போயிருந்தீங்கனாலே போதும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அவசியம் போக வேண்டிய இடம். தயவுசெய்து நீங்கள் போகலன்னா போயிட்டு வாங்க. ஒரு வடலூர் போனீங்கன்னா ஒரு பிரயாணமாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஞான சபை, தர்மசாலை, கருங்குழி, நீரோடை, சித்தி வளாகம் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இதுதான். வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமானது. இது வரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா தயவு செய்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சத்தியமாக மாற்றங்கள் உண்டு. சத்திய ஞான சபை 25/1/1872. கடவுளை ஒளி அருட்பெரும் ஜோதி வடிவில் கண்ட பெருமானார் ஒளி அருட்பெரும் ஜோதி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள். 1871ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. 25/1/1872 வியாழக்கிழமை பூச நாளில் முதலாக சபையில் வழிபாடு தொடங்கப்பட்டது. அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை கண்டு மகிழ்ந்தனர். சத்திய ஞான சபையை இயற்கை விளக்கம் என்பார் பெருமானார். அகத்தே காணுதற்கரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபை. அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள 7 திரைகளும் தத்துவ படலங்களே. நம்மிடமுள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீக்கப்பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது கருத்து. அகத்தே தாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினார். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சுத்திபுரம் என சத்தியம் கண்டேன். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன் என்பவை பெருமானாரின் திருவாக்குகள். பாருங்கள், இதுதான் சத்திய ஞான சபையிலே எல்லாம் சொல்லியாச்சு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னா என்ன, சத்திய ஞான சபைனா என்ன, அவனுடைய விளக்கம் கிளியர். இவ்வளோதான். அது வந்து அங்கே வச்சு காமிச்சிட்டாரு. இதை வந்து நம்ம உள்ளே பார்க்க சொல்கிறாரு, அவ்வளோதான். வெளியே வந்து காமிக்கிறார். திரைகள்லாம் மறைச்சிருக்கு ஆன்மாவை. இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம விலக்கி போயிட்டே இருந்தோம்னா உள்ளே வந்து ஆன்மாவை பார்க்க போகிறோம். ஆன்மாவுக்குள்ளே ஜோதியில் ஜோதியாக அருட்பெரும் ஜோதியை நம்ம பார்த்துடலாம். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அந்த விளக்கம்தான் அங்கே. சரிங்களா? சன்மார்க்க கொடி, இதில் நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருப்போம். ஒரு கொடி இருக்குது, நாபி முதல் பூர்வ மத்தியராக ஒரு நாடி இருக்குது. அதில் கீழ்ப்புறம் வெள்ளை, மேல்புறம் மஞ்சள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த சன்மார்க்க கொடி 22/10/1873 கட்டுறார். அதை பற்றி விளக்கம் பாருங்கள். முன்னைய ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு தனிக்கொடி கண்டதில்லை. வள்ளல் பெருமானார் ஒருவரே
தமது மார்க்கத்திற்கு தனி கொடி கண்டவர்கள். கொடி கட்டி கண்டோம் என்று சின்னம்பிடி என்று பாடியவர்கள். பெருமானார் கண்ட கொடிக்கு சன்மார்க்க கொடி என்றே பெயர். மஞ்சள் வெள்ளை ஆகிய இருநிறம் கொண்ட சன்மார்க்க கொடியை மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் 22/10/1873 ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு முதலாக கட்டி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்தருளினார்கள். பெருமானாரின் முடிவான கொள்கைகளை கொண்ட உபதேசம் மகா உபதேசம், அதாவது பேருபதேசம் என வழங்கப்படுகிறது. இந்த பேருபதேசத்தை நம்ம பார்த்துட்டோம். 2-3 வீடியோவுக்கு முன்னாடி பேருபதேசத்தில் பார்த்தோம். அதில் இந்த கொடியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுதான் அந்த 1873 அந்த பேருபதேசத்தில் இந்த கொடியை இதுவும் புறத்துலேயே கட்டி காமிக்கிறாரு. வள்ளல் பெருமான் எல்லாமே ஒரு செய்கிறாரு அப்படின்னா அது எல்லாமே அகமாக தான் இருக்கும். அகத்துக்குள்ளே போகிறதையே தான் வெளியே காமிச்சிருப்பார். அந்த கொடியை ஏன் கட்டியிருக்காருன்னா, இதை நீ உள்ளே பார்க்கணும். இந்த வெள்ளை மஞ்சள்ன்றது உன் உள்ளே இருக்குது. இதை நீ பார்க்கணும். இதை பார்த்துட்டேனால உள்ள ஆன்மாவை பார்த்து நம்ம ஜோதியை பார்த்துடலாம். அதே மாதிரி சத்திய ஞான சபை அப்படின்றது என்னன்னா, அந்த திரைகள் எல்லாம் அங்கே காமிக்கிறாங்க. அந்த திரைகள்லாம் விலக்கி தான் இந்த ஜோதியை காமிக்கிறாங்க. அப்போ உனக்கு உள்ள இந்த ஆன்மாவை 7 திரைகள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த திரைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே ஒழுக்கங்கள், ஜீவகாருண்யம், அந்த குணங்கள் என்ன நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரும்போது அந்த திரைகள் அசுத்தமாய திரை, சுத்தமாய திரை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். அது எல்லாம் அப்படியே விலக நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டிப்பாக பார்க்கலாம். அது நம்ம அதற்குண்டான பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். முடிவாக நம்ம எல்லோரும் பார்த்து அந்த வெற்றியை பெறுகிறோம். அதுக்குதான பயணம் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் வள்ளல் பெருமானுடைய இந்த வரலாற்று இதை ஒரு சுருக்கமாகவே சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுலேயே ஒரு அவுட்லைன் புரிஞ்சிருக்கும் அவர் எப்படிலாம் இருந்து வந்தாருன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வள்ளல் பெருமானின் பன்முக ஞானம், அவர் என்னென்ன மாதிரி அவருடைய ஞானம், அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் உள்ளடக்கி இருந்தார் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன முக்கியமானது பார்க்கணும்னா, அவருடைய தனிச்சிறப்பு என்ன, அவர் எதுலெல்லாம் முதன்மை பெற்றிருந்தார் அப்படின்றதையும் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த அருமையான வள்ளல் பெருமானின் வரலாற்றை பேசும் இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். மேலும் இதை பொறுமை காத்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அனைத்து பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று உறுதியாக சத்தியமாக கூறுகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீராமலிங்காபயம், ஸ்ரீராமலிங்காபயம், ஸ்ரீராமலிங்காபயம்.